டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிதர்வழி மருத்துவத்தில் சொத்தை வராமல் தடுப்பதற்கு ஏதாவது ஒரு பல்பொடி சொல்லுங்கள் டாக்டர். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொத்தையால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பற்களில் கரைகள் இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் பல் கூசும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பற்கள் எனக்கு கூச்சம் இருக்குது அப்படிம்பாங்க. அதே போல் இந்த கம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல் ஈறுகளில் இரத்த கசிவு, அப்பப்போ கசிவு இருக்கிற பார்க்கலாம். நம்ம முன்னோர்களெல்லாம் ப்ரஷ் பயன்படுத்தலை. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரல், அதில் தான் என்ன பண்ணுவாங்க, பல் துலக்குவாங்க. ஒரு சிலர் வேப்பங்குச்சியை உடைச்சி நல்லா நுனியை தட்டி என்ன பண்ணுவாங்க, அதில் பல் துலக்குவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆழம் விழுது இருக்குது பாருங்கள், இந்த ஆழம் விழுதை ப்ரஷ் மாதிரி பயன்படுத்தி அதில் பல் துலக்குவாங்க. ஒரு சிலர் இந்த செங்கக்கல் இருக்குது பாருங்கள், அந்த செங்கக்கல்ல என்ன பண்ணுவாங்க, நுணுக்கி அதில் பல் துலக்குனாங்க. அதே போல் சாம்பல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிறைய பேஸ்ட்டுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் கறிக்கட்டை சாம்பல் எல்லாம் கலந்து நிறைய பேஸ்ட்டு வருது. அந்த சாம்பலை கொண்டு பல் துலக்கினாங்க. அதே போல் வயலில் குளிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஆற்றுல இல்லை அது வாய்க்காலில் தண்ணி ஓடும், அங்கே இருக்கக்கூடிய மணல் எடுத்து மண் எடுத்து பல் துலக்கினதை நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க இருக்கும்போது பல் டாக்டரும் கிடையாது, பல் ஆஸ்பத்திரியும் கிடையாது, பல் செட்டும் யாரும் வைக்கல, ப்ரஷ்ஷும் பயன்படுத்தலை. ஆனால் ஒரு பற்கள் கூட சொத்தை ஆகலை, ஒரு பற்கள் கூட விழுகலை. 80 வயது 90 வயதில் கூட பார்த்திங்கன்னா எலும்பை கடித்து அவர்கள் உணவை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நிலைமையை நீங்கள் எண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேயே எத்தனை பற்கள் குழந்தைங்களுக்கு சொத்தையாக போயிடுது, பற்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. 40 வயதை கடந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பல் செட்டு கட்டுற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கின்ற பழக்க வழக்கம், நம்மளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் தான் இதற்கு காரணம். என்ன சாப்பிட்டாலும் நம்ம வாய் கொப்பளிக்கிறோமானா கிடையாது. நீங்கள் காஃபி டீ குடித்தாலும் சரி, தின்பண்டங்கள் சாப்பிட்டாலும் சரி, உணவை எடுத்துக்கிட்டாலும் சரி, வாய் கொப்பளிக்க தவறக்கூடாது. அது எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல என்ன சாப்பிட்டாலும் சரி, உணவுன்னு எதை எடுத்தாலும் சரி, லிக்விடாக எடுத்தாலும் சரி, சாலிடாக எடுத்தாலும் கண்டிப்பாக வெந்நீர் கொண்டு, எங்கே டாக்டர் போகிறது வெந்நீருக்கு அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாலும் இப்போ வெளியில் போனோம்னா நாம் தான் எடுத்துகிட்டு போகணும். இருக்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும்போது அதை வாங்கி என்ன குடித்தாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, வாய் கொப்பளிக்க தவறக்கூடாது. வாயை அப்பப்போ நம்ம கொப்பளிக்கும் பொழுது அந்த உணவுகளுடைய சாரம் வாயில் தங்காமல் எந்த ஒரு தொற்றும் ஏற்படாமல் ஓரல் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய பற்களிலிருந்து நாக்கிலிருந்து உள்ளே இருக்கிற தொண்டையிலிருந்து அத்தனையும் பாதுகாக்கப்படும். எந்த ஒரு தொற்றும் ஏற்படாது. நமக்கு இந்த வாய் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது. குறிப்பாக பல் நோய் நமக்கு வருவதற்கு மிக மிக குறைவாக இருக்கும். அதனால தான் என்ன சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள், நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதை கடைபிடிச்சாங்க. இதை நீங்கள் இனிமேலாவது கடைபிடிக்க வேண்டும். என்ன சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஒன்று பல்பொடி, மூலிகை பல்பொடி. அந்த மூலிகை பல்பொடியை நாமளே தயாரிக்கலாம். சீயக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், சுக்கு, மிளகு, கிராம்பு, அக்ரஹாரம், இந்துப்பு, அதே போல் கல்லுப்பு, அதே போல் குங்குலியம், இந்த 10 மூலப்பொருட்களை வாங்கி அரைச்சி அதை என்ன பண்ணலாம், பல் துலக்கினா பற்களில் ஏற்படக்கூடிய கரைகள், இருக்கக்கூடிய கரைகள், வாய் துர்நாற்றம், அதே போல் சொத்தை பற்கள், பல் ஈறுகளில் இரத்த கசிவு, அதே போல் ஒரு விதமான நாக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மாவு படிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த நிலையெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது. இதை தினசரி காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும், பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரஷ்லேயே நீங்கள் விளக்கிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த விரல் கொண்டே நீங்கள் பல் துலக்கலாம், விருப்பப்பட்டவர்கள். இதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாய் கொப்பளிக்கிறத நீங்கள் முறையே கடைபிடிச்சு பாருங்கள். இந்த வாய் சார்ந்து வரக்கூடிய பல் நோயாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படாது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.